இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம பேசிடலாம். சில மகள்கள் வந்து வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இங்கே இருப்பாங்க. அவங்கள வந்து தனியாக விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, அவங்கள வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமில் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சரியாக கேர் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா அவங்க சில விஷயங்களை கேட்டிருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து லாங்கர் ஹார்மோனியா சீனியர் சிட்டிசன்ஸுக்கான இந்த இடம். இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கானது மட்டும் இல்லாமல் நிறைய வில்லாஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பிளாட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எம்டி பிளாட்ஸுமே அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஹார்மோனியா எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட இங்கே இருக்கிறவங்க வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வாக்கிங் ஏரியா, இந்த மகாலட்சுமி கோயில் அண்ட் ரொம்ப அன்பான ஒரு குரூப். ஸோ எனக்கு இது வந்து ஒரு தாய் வீடு மாதிரி. ஐ லவ் திஸ் பிளேஸ். 2016 ஜனவரியில் வந்தோம். இதே ரெஸ்டாரண்ட் அப்போ இருந்தப்போ அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. கோவிட் டைமில் இங்கே தான் இருந்தோம். நாங்கள் எல்லாருமே இருந்தோம். எல்லாரும் ஃப்ரீயாக நாங்கள் வாக்கிங் பண்ணிட்டு எங்களோட கெட் டுகெதர் பண்ணிட்டு நாங்கள் அந்த மாதிரிலாம் அடைஞ்சிலாம் இல்லை. People are encouraged to come here. I can encourage them. And for particularly old age people, it's a must. Medical emergency to immediate first aid we have a medical center. பக்கத்துல சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராஜலட்சுமி இருக்கு. சரி, வாக்கிங் மார்னிங் பார்த்தீங்கன்னா குரூப்பாக நாங்கள் வாக்கிங் கிளம்புவோம். இந்த பாருங்க, அவருக்கு வந்து he is actually 94 years. My birthplace is Singapore. நான் கோலாலம்பூரில் வந்து வளர்ந்தவ. எனக்கு வந்து இந்த ஏரியாவை பார்த்தோம்னா ஃபாரின் மாதிரியே இருக்குது. ஏன்னா இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வேற போகிறோம் நடுவில். இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வில்லா டைப்பில் ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்குது. நேற்று நாங்கள் சென்னைக்கு போயிட்டு அந்த இந்த டிராஃபிக்கையும் அந்த பீப்புளையும் பார்த்துட்டு ரொம்ப நாங்கள் we were so unhappy. ஏன் நல்ல டிசிஷன் எடுத்தோம், இந்த லாங்கருக்கு வந்தோம். I used to call this Lanka Harmonia as gateway to heaven. ஹாப்பியா நான் சொல்கிறேன். ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் ஹியர். லாங்கர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இந்த லொக்கேஷன் ராமாபுரம்ன்ற வில்லேஜில் லொக்கேட் ஆயிருக்கு, ஆப்போசிட் டு எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது வந்து ஒரு 96 ஏக்கர் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு 128 அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம், 115 வில்லாஸ் கட்டி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள சீனியர் சிட்டிசன் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறோம், சீனியர் சிட்டிசன் வில்லாஸும் இருக்குது இதுக்குள்ளவே. அண்ட் இப்போ பிளாட்ஸாகவும் ஒரு 14.5 ஏக்கர்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிளாட்ஸு, வில்லாஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாமே இருக்கிறது தான் இந்த 96 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட 7-8 இடம் சென்னையில் ஃபுல்லாக பார்த்தேன். அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. இங்கே என்னுடைய சன்னில் கூட்டின்னு வந்தார். ஃபஸ்ட்டு சைட்டாக ஐ காட் இம்ப்ரெஸ்ட். இந்த வாக்கிங் ஏரியா, இந்த மகாலட்சுமி கோயில் அண்ட் ரொம்ப அன்பான ஒரு குரூப். அதாவது இந்த மேனேஜர்ஸ் இது எல்லாமே பார்த்தோன்னே மை சன்னில் சார், அம்மா உங்களுக்கு வந்த இடம் இதுதான். பிகாஸ் ஐ எம் குவைட் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. எனக்கு 2 தடவை கால் இதுவாகி என்னை அப்படியே தூக்கின்னு போய் இதில் ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் இல்லைன்னு கவலையப்பட வேண்டாம். நான் என் குழந்தைகிட்ட சொல்கிறது, நீங்கள் கவலையே படாதீங்க என்னை பற்றி. ஐ எம் வெரி ஹாப்பி. அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கம்யூனிட்டி லிவிங் வந்து இங்கே மெயினாக நாங்கள் அதை தான் வேல்யூ பண்ணுறோங்க. கம்யூனிட்டி லிவிங் இருக்குங்க. ஸோ இப்போ கூட நான் இந்த நவராத்திரி விழா வந்து 9 days போகிறது, நான் ஊருக்கு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணி இங்கே இருக்கோம். ஸோ அந்த வி ஆர் ஒன் அமங் தம்ன்றது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு. ஃபேஸ் 1 சொல்லிட்டு அதில் 35 வில்லாஸ் பண்ணியிருந்தோம், ஃபேஸ் 2ல 24 வில்லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மொத்தமாக 59 வில்லாஸ் வந்து சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி இங்கே வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1650 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 911 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இது ஒரு 2 BHK. 2 பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச்சு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட்ஸ் எடுத்தோம்னா சீனியர் சிட்டிசன் சப்போர்ட்டடாக இருக்கும். லைக் உங்களுக்கு கிராப் பார்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஆன்டி ஸ்லிப்பரி வெர்டிஃபை டைல்ஸ் தான் அக்ராஸ் த ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஸ்டெப்ஸ் இருக்காது, ஸ்டேர்ஸ் இருக்காது, அண்ட் தென் உங்களுக்கு ஸ்விட்சஸ் எல்லாமே ரீச்சபிள் லொகேஷன்ல இருக்கும். எமர்ஜென்சி ரிமோட்லாம் பார்த்தோம் உள்ள. ஆமா, இந்த வில்லாஸ் வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேனிக் ஸ்விட்சஸும் கொடுத்துரும். ஓகே, அட் த டைம் ஆஃப் எனி பேனிக் சிச்சுவேஷன் அந்த பட்டன் பிரஸ் பண்ணாங்கன்னா நர்ஸ்க்கும் செக்யூரிட்டிக்கும் இன்டிமேஷன் போயிடும். அலாரம் இருக்கிறதுனால பக்கத்து வில்லால இருக்கிறவங்களும் வந்து ரீச்சபிளா இருப்பாங்க. வேன் டிரைவர் செல்வராஜுங்கிறவருக்கு ஒரு அட்டாக் மாதிரி வந்துச்சு.
1.5 மணி நேரத்தில் கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அவங்க பொண்ணெல்லாம். ஜிஎம் தான், பிரவீன் சார் தான் வந்து 1.5 மணி நேரத்தில் கொண்டு போய் உடனே அட்மிஷன் போட்டு அவங்கள கவர்ந்து பண்ணாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே வசதி இருக்குது. எங்களுக்கு போகணுன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸ்ரீபெரும்புதூருக்கு ஃப்ரீ வேன்லாம் ஃப்ரீ, நம்ம எப்போ கேட்டாலும் நமக்கு கொடுப்பாங்க. லேங்கர் சூஸ் பண்ண காரணம்னாக்க ஒன்று லொக்கேஷன் அண்ட் செகண்ட்லி த ஸ்வர்ணமகாலட்சுமி டெம்பிள், தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அதை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்து நானும் என் சிஸ்டர் வந்து பார்த்தோங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் பேசிக்கலி த ரெஸ்டாரண்ட். அதாவது இவங்க கான்செப்ட் ஆஃப் ஹேவிங் அ செப்பரேட் ரெஸ்டாரண்ட் அலா கார்ட் விச் ஐ வாண்டட் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு அந்த ப்ரீ பேக்கேஜ் ஃபுட்டு அந்த ரெகுலர் மெனு ட்ரிவன் இது வந்து சரிப்படாது. அதனால் அதுவும் இல்லாமல் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வி ஹேவ் சீனியர் ஆக்டிவிட்டி அண்ட் டைனிங் சென்டர் வேர் யூ வில் கெட் த ரெகுலர் க்யூரேட்டட் ஃபுட். அது இல்லாமல் வந்து அந்த அதில் இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் இங்கேனாக்கா நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம். இந்த சிலாண்டர் ரெஸ்டாரண்ட் வாட் எவர் யூ ஃபீல் லைக். ஏன்னா என்னுடைய ஒரு பெரிய கேள்வி என்ன அவங்கள்ட்ட, இங்கே இருக்கிறவங்க சீனியர்ஸ் பட் சில்ட்ரன் வராங்கன்னாக்கா அவங்களும் இதே பிளாண்ட் ஃபுட்டு சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஆலு பரோட்டா சாப்பிட்ணும், சாட் ஐட்டம் சாப்பிட்ணும், இது மாதிரிலாம் இருக்கும் விருப்பம். அவங்க 1 வீக் 2 வீக்ஸ் இருக்க போகிறாங்கன்னாக்கா சில்ட்ரன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் தே கம் ஹியர். அப்போ இவங்க இதையே சாப்பிட்ருக்குன்னா எப்படி இருக்குன்னு கேட்டபோது அப்போ தான் சொன்னாங்க, இல்லை தட்ஸ் வை வி ஹேவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் சிலாண்ட்ரோ ரெஸ்டாரண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் த லொக்கேஷன் இஸ் பேசிக்கலி இன் பிட்வீன் க்ளோஸ் டு த ஹைவேஸ். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நான் வரணுன்னாக்கா ஐ டோன்ட் ஹாவ் டு டச் எனி சைடு ரோட்ஸ். அங்கே பிடிச்சனாக்கா நேரம் இங்கே ஹைவேலேயே வந்துடலாம். ட்ராவல் கொஞ்சம் ஈஸியாக, ட்ராவல் இஸ் ஈஸி. அண்ட் செகண்ட்லி ஏர்போர்ட், லைக் இஃப் ஐ ஹேவ் டு கோ டு த சென்னை ஏர்போர்ட்னா இங்கேருந்து இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 40 minutes. அண்ட் நியூ ஏர்போர்ட் விச் இஸ் கம்மிங் அப் தட் வில் ஆல்சோ பி அரௌண்ட் 30-40 minutes அவ்வளோதான். ஸோ தட் கிவ்ஸ் அன் அட்வான்டேஜ். ப்ளஸ் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த புது ஹைவே விச் இஸ் 2.5 hours to Bangalore. So that gives me an additional option. Like suppose Chennai-லேருந்து I'm not able to get a connecting flight, I can even book from Bangalore. And இங்கேருந்து if I can reach Bangalore in 3.5-4 hours to the airport, அது வந்து it will be helpful. Plus இங்கே வந்து they allowed me to customize. That was another big selling point. A plot வாங்கிட்டு உள்ளே வந்து of course exterior இதெல்லாம் வந்து we cannot change. But at least interiorல வந்து I wanted to convert my rooms. Like அவங்க கொடுக்குற அந்த ப்ரீ பேக்கேஜ் மாடல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் அலோவ் பண்ணாங்க. If people are inclined to come here, I can encourage them. Environmental and air pollution, they are very good. And for particularly old age people, it's a must. And the walking area is very good. People are friendly. Management is equally friendly. They are good. Service is good. இது வந்து for a retired person, this is the best option with Lanker. That is why we had moved here. தனியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தால் இங்கே வந்திருக்கவே மாட்டோம். It was a good community with a good atmosphere and good people. அதனால தான் அதை சூஸ் பண்ணினது. As of now பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கு, we are restaurant. Now they are slowly building up badminton court, tennis court. Anyway, for walking we have a good place, calm place with morning பேர்ட்ஸோட சவுண்ட்ஸோட காமாக வாக் பண்ணலாம். ப்ளூ சர்க்கிள்ன்ற ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். எல்லா ஜெனரேஷனும் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ள சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு கம்யூனிட்டி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷன் மட்டுமே பார்த்து கொஞ்சம் டல்லாக இல்லாமல் எல்லா ஜென்ரேஷனையும் பார்த்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட். 4-5 இடம் இப்படி இப்போ சுற்றி பார்த்தேன் அரௌண்ட் மெட்ராஸ். அதில் இது கொஞ்சம் எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ வி டிசைடட் டு கம் அண்ட் செட்டில் டவுன். ஈவினிங் ஆச்சுனாக்கா வந்து நாங்கள் ஒரு குரூப் வந்து வில் கோ அண்ட் ப்ளே டேபிள் டென்னிஸ். ஒரு 1 to 1.5 hours ஆக்டிவிட்டி சென்டரில். அது தவிர கேரம் போர்டு, செஸ், நிறைய கேமிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்ன விளாடணும்னு நினைக்கிறாங்களோ விளாடலாம். ஒரு ரிட்டையர்டு லிவிங்க்கு வந்து என்னென்ன தேவையோ அது அவ்வளோ உள்ளே இருக்குது. வி ஹேவ் நைஸ் மெடிக்கல் சென்டர் இந்த சைடு. ஒன்றும் வேணாம், நான் இப்போ இந்த சைக்கிளிங் எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்து இந்த சைக்கிளிங்கை முடிச்சுட்டு போனேன்னாக்கா I am able to cover 3 to 4 kilometers. அதே மாதிரி வாக்கிங் மார்னிங் பார்த்தீங்கன்னா குரூப்பாக நாங்கள் வாக்கிங் கிளம்புவோம். இந்த பாருங்கள், அவருக்கு வந்து he is actually 94 years. லிவிங் இஸ் வெரி ஹாப்பி. இந்த ஏஜுக்கு மேலே வந்து ஒரு ஹாப்பி லிவிங்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எங்களுக்கு இருக்குது உள்ள. ஏன்னா எல்லாருமே உள்ளே வந்து ஒரே ஏஜ் கம்யூனிட்டி. ஸோ எங்களுக்குள்ளார எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் லிவிங் அப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் வந்து we used to share within ourselves. ஒரு வில்லேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே சென்னைக்கு வந்தோம். மறுபடியும் எங்களுக்கு அந்த வில்லேஜுடைய அட்மாஸ்பியரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்காம இருந்தது. லேங்கர் அப்படின்ற ஒரு கம்பெனி இதை மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பண்ணுறாங்கன்ன உடனே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்தது. 35 வருஷமாக வந்து இந்த கம்பெனி இந்த தொழிலில், ரியல் எஸ்டேட் தொழிலில்
நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு நிறைய கஸ்டமர் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஒரு இதுதான் எனக்கு வந்து இந்த இடத்துல எப்படியாவது நம்ம வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த இடத்த வாங்கணும். வயது வித்தியாசம் இல்லாமல் என்னுடைய அதாவது சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரலாம் எல்லாருமே கலந்து இருக்கிற ஒரு இடம். வயதுன்றது இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் வாக்கிங் பேசிக்லி. சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏஜும் ஆயிடுது. கொஞ்சம் எனக்கு இயரிங் இம்பேர்டு, அதனால் இங்கே பயம் இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு வாக்கிங் போவோம். வெஹிக்கிள்ஸு மனுஷா தள்ளுற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது வாக்கிங்க்கு. எனக்கு குக்கிங் ஒரு கொஞ்சம் ஹாபி தான். பட் என்ன பண்ணுவேன், நடுவில் முக்கால்வாசி I'll take it from the restaurant. எனக்கு ஒரு ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த கிச்சன். பேக்யார்டு வச்சு ஒரு சின்ன ஸ்மால் கார்டன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வி தாட் இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் another plot opposite to இந்த பிளாட் 31க்கு. அதுக்கப்புறம் இதையும் வாங்கிட்டு ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு வி மேட் அ பிக் ஹியூஜ் ஸ்பேஸ் ஃபார் அஸ். சூரியன் எல்லாம் வெளிச்சம், காற்று, வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் நான் வந்து வி ஸ்டார்டட் க்ரோயிங் சம் பிளான்ஸ், ஃபியூ பிளான்ஸ். இப்போ ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். வந்து இட்ஸ் அ ஹெவன் ஃபார் அஸ். லைக் ஒரு ஆசையாக அன்பாக ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆட்டம் எங்களை வந்து எல்டர்லி பீப்புள் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால வி ஆர் ஆல் பிளெஸ்ட் டு பி ஹியர். அண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைஞ்சு இருக்குது மனசில். நேற்று நாங்கள் சென்னைக்கு போயிட்டு அந்த இந்த டிராஃபிக்கையும் அந்த பீப்புளையும் பார்த்துட்டு ரொம்ப நாங்கள் வி வர் ஸோ அன்ஹாப்பி. ஏன் நல்ல டிசிஷன் எடுத்தோம், இந்த லாங்கருக்கு வந்தோம். ஸோ இதை வந்து கேட்வே டு ஹெவன் போகிற மாதிரி இதுதான் அந்த டைட்டில் கொடுத்ததுன்னா. இந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து போகிறதும் இல்லை. அண்ட் ஐ அட்வைஸ் எவ்ரிபடி லைக் டு சூஸ் திஸ் பிளேஸ் பிகாஸ் இது எக்ஸலண்ட் பிளேஸ். அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த பீப்புள் ஓவர் ஹியர், த கம்யூனிட்டி பீப்புள், ரெசிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஈவன் இந்த வில்லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். I will say heaven was built here for us by the company. What we are enjoying, we convey to them. And we also ask them to come and settle here. நல்லா இருக்கு வாங்க. Better than other senior citizen homes. அதுதான் சொல்லுவோம். ப்ரூஃப் இதோ இருக்கு பாருங்க. வெல்கம் டு லாங்கர் ஹார்மோனியா. என்ஜாய் யுவர் லைஃப், ஸ்பெண்ட் யுவர் லைஃப் along with the management of லாங்கர் ஹார்மோனியா. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலோ அல்லது நம்மளுடைய அம்மா அப்பா வந்து தனியாக அங்கே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ நீங்கள் லாங்கரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். லாங்கரோடைய காண்டாக்ட் நம்பரை வந்து கீழே ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான ஃபர்தர் டீட்டெயிலை வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.